அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டிலக்ஷி. அதாவது தற்பொழுது நாட்டில் அசாதாரண காலநிலை காணப்படுகின்றது. பலத்த மழை மற்றும் காற்றினுடைய வேகமானது சற்று அதிகமாக காணப்படுகின்றது. மிகவும் பிரதானமாக இந்த வடகிழக்கு மாகாணங்களில் இதனுடைய தாக்கமானது அதிகமாக காணப்படுகின்றது. தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புக்கு மேலாக காணப்படுகின்ற இந்த காற்றழுத்தமானது தற்பொழுது அதாவது 2026 ஜனவரி 10 இன்றைய தினம் அதிகாலை 7 மணி அளவில் திருகோணமலையிலிருந்து வடக்காக 60 கிலோமீட்டர் தொலைவில் இது காணப்படுகின்றது. அது மட்டுமல்லாது இந்த காற்றழுத்தமானது நண்பகல்ல திருகோணமலைக்கும் ஜாழ்ப்பாணத்துக்கும் இடையில கரையை கடக்கக்கூடும். வட மாகாணத்தில் இந்த காற்றினுடைய வேகமானது மணித்தியாலத்துக்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வேகத்தில் காணப்படுகின்றது. அதனுடைய தாக்கமானது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக காணப்படுகின்றது. அதாவது மணித்தியாலத்துக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றது. ஆகவே பொதுமக்கள் அனைவரும் மிகவும் அவதானத்துடன் இருங்கள். இந்த தகவலை அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் எச்சரிக்கையாக இருக்கட்டும். அது மட்டுமல்லாது இந்த வடமேல் மாகாணம் அதாவது குறிப்பாக இந்த திருகோணமலை, நுவரெலியா, மாத்தளை போன்ற இடங்கள்லையும் இந்த காற்றினுடைய வேகமானது மணித்தியாலத்துக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றது. ஆகவே இவ்வாறான இந்த மேல் குறிப்பிட்ட மாகாணங்களில் வசிக்கின்ற மக்கள் தற்பொழுது கடற்கரை அன்றி வாழுகின்ற மக்கள் மிகவும் அவதானமாக இருங்கள். கடல் தொழிலுக்கு செல்பவர்களும் இவ்வாறான சூழ்நிலையில் அங்கு செல்வதனை தவிர்த்து கொள்ளுங்கள். இந்த முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு அனர்த்த பிரிவினரால் எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. அதாவது நேற்றைய தினம் மாலை விடுக்கப்பட்டுள்ளது. அதாவது அங்கு கனமழை மற்றும் பலத்த காற்று நேற்றைய தினம் இரவிலிருந்து தற்பொழுது வரை பெய்து கொண்டிருப்பதனால் முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்த மக்கள் மிகவும் அவதானமாக இருங்கள். இந்த கடற்கரை அண்டிய பிரதேசங்களில் வாழ்பவர்களும் கவனமாக இருங்கள். அது மட்டுமல்லாது அதிகளவாக இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் மீன்பிடி தொழிலை செய்கின்றவர்கள் அதிகமாக காணப்படுகிறார்கள். ஆகவே அவர்களுக்கும் ஒரு எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. உங்களுடைய இந்த தொழிலுக்கு பயன்படுத்துகின்ற உபகரணங்களை மிகவும் பாதுகாப்பாக வைத்திருக்குமாறு அனர்த்த முகாமைத்துவ பிரிவினரால் ஒரு எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாது இவ்வாறான சூழ்நிலையில் நீங்கள் தொழிலுக்கு செல்வதை தவிர்த்துக் கொள்ளுமாறும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே பல்வேறு இடங்களில் இவ்வாறான கனமழை மற்றும் பலத்த காற்று வீசிக்கொண்டிருப்பதால் பொதுமக்கள் அனைவரும் எச்சரிக்கையாக இருங்கள். இந்த தாளமுக்கமானது இன்றைய தினம் நண்பகல் திருகோணமலை மற்றும் ஜாழ்ப்பாணத்தின் ஊடாக கரையை கடக்கக்கூடும் என்று தெரிய வந்துள்ளது. இருப்பினும் பொறுத்திருந்து பார்ப்போம். அதாவது அனைத்து பொதுமக்கள் மிகவும் எச்சரிக்கையுடனும் பாதுகாப்புடனும் இருங்கள். இந்த தகவலை முடிந்தவரை அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அது அவர்களுக்கும் ஒரு உதவியாக இருக்கும். நன்றி சொந்தங்களை. மீண்டும் ஒரு காணொளியில் இணைந்து கொள்வோம்.